உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ரிஷபம் ராசியின் வைகாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். இம்மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் அனுகூலமாக சஞ்சரிக்கிறார். குருவினால் எவ்வித நன்மையையும் எதிர்பார்ப்பதில் பயனில்லை. வைகாசி 11ஆம் தேதி வரை புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறார். அதன் பிறகு அவராலும் நன்மை எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை. ஜென்ம ராசியில் உழவும் சூரியனால் ஆரோக்கிய குறைவும் அசதியும் சரும உபாதைகளும் உடலை வருத்தும். கூடிய வரையில் வெயிலில் அலையாமல் இருப்பது ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வதில் உதவும். உத்தியோகம். மனைவியின் பிரசவம் காரணமாக கணவன் மனைவி தற்காலிகமாக பிரிந்திருக்க நேரும். புத்திரஸ்தானத்தில் கேது நிலை கொண்டிருப்பதால் குழந்தைகளின் உடல் நலன் சற்று பாதிக்கப்படக்கூடும். கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம். வைகாசி 17ஆம் தேதி வரை செவ்வாய் அனுகூலமாக இருப்பதால் அலைச்சல் குறைவாகவே இருக்கும். வைகாசி 18ஆம் தேதியிலிருந்து விளைச்சல் அதிகரிக்கும். உத்தியோகம். வேலை சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்கும். மேலதிகாரிகளின் நியாயமற்ற கண்டிப்பு, சக ஊழியர்களின் மறைமுக தொல்லைகள், ஊதிய குறைவு ஆகியவற்றால் வேறு நிறுவனத்தில் வேலைக்கு முயற்சிக்க ஆசை எழும். பணிகளில் சிறு தவறு ஏற்பட்டாலும் அதை பெரிதாக நிர்வாகத்தினரிடம் எடுத்துச் சென்று விளக்கமளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். உணர்ச்சி வசப்படுவதையும் அவசர முடிவுகளையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய மாதம் இது. சக ஊழியர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரம். கடுமையான போட்டிகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள அரும்பாடு பட வேண்டியிருக்கும். விஸ்தரிப்பு திட்டங்களை ஒத்தி போடுதல் நல்லது. கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும். உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருள்களின் விலை திடீரென்று அதிகரிக்கும். சந்தை நிலவரத்தை மிக உன்னிப்பாக கவனித்து சரக்குகளின் விலையை நிர்ணயிப்பது அவசியம். ஏற்றுமதி துறையினர் முன்பணமின்றி சரக்குகளை அனுப்புவதை கண்டிப்பாக தவிர்த்தல் நல்லது. கிரகநிலைகளின்படி சர்வதேச சூழ்நிலை புதிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். முன்னெச்சரிக்கையாக இருப்பது எதிர்காலத்திற்கு உதவும். கலைத்துறையினர். சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் ஓரளவு வருமானம் நீடிக்கும். புதிய வாய்ப்புகள் ஏமாற்றத்தை அளிக்கும். குறிப்பாக திரைப்படத்துறையினருக்கு சிரமமான மாதம் இது என்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுகின்றன. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் குறையும். ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அரசியல் தொடர்புகள் தக்க தருணத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். அரசியல் துறையினர். அரசியல் துறைக்கு அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். இருந்தாலும் வீரியம் நிறைந்த குரு, சனி, ராகு, செவ்வாய் ஆகிய கிரகங்கள் அனுகூலமாக இல்லை. கட்சியில் ஆதரவு குறையக்கூடும். உங்களால் பல நன்மைகளை பெற்றவர்களே உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள். அது குறித்து வருந்தாமல் உங்கள் நலன்களை பாதுகாத்துக் கொள்வது விவேகமான செயலாகும். மாணவ மாணவியர். வைகாசி 10ஆம் தேதி வரை கல்விக்கு அதிபதியான புதன் அனுகூலமாக சஞ்சரிக்கிறார். பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும். தேர்வுகளில் சரியான பதிலளித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். வைகாசி 11ஆம் தேதியிலிருந்து அசதியும் சோர்வும் ஏற்படும். படிக்க உட்கார்ந்தால் உறக்கம் மேலிடும். இரவில் நெடுநேரம் கண்விழித்து படிப்பதை தவிர்த்தல் அவசியம். விவசாயத்துறையினர். விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்கும். வைகாசி 18ஆம் தேதி முதல் பூமிக்காரர்களான செவ்வாய் விரயஸ்தானத்திற்கு மாறுவதால் கைப்பணம் வீண் செலவுகளில் விரயமாகும். கால்நடைகளின் பராமரிப்பில் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும். கடன் தொல்லைகள் இருக்காது. பெண்மணிகள். மாதம் முழுவதும் சுக்கிரனின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறது. மற்ற கிரகங்களால் அதிக நன்மைகளை பெற இயலவில்லை. குடும்ப நிர்வாகத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மனதில் வேதனையை தரும். ஆரோக்கியத்திலும் குறைவு ஏற்படக்கூடும். அதிக அலைச்சலையும் உழைப்பையும் குறைத்துக் கொள்ள வேண்டும். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் அலுவலக பணிகளில் கவனமாக இருத்தல் வேண்டும். பரிகாரம். சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது நல்லது. சந்திராஷ்டம தினங்கள். வைகாசி 12 முற்பகல் முதல் 14 மாலை வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.